தாவேக தலைவர் விஜய் போட்டியிடுவது இந்த தொகுதியிலா? தாவேக தலைவர் விஜய் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்து வருகிறார். விஜய் கட்சியின் தலைவர்கள் பெயரை சொல்ல அச்சப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார். விஜய் அறிக்கை மற்றும் ட்விட்டர் வாயிலாக அரசியல் செய்து வந்த நிலையில் அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என சக அரசியல் கட்சிகள் விமர்சித்தன. இந்த நிலையில் தமிழக வெற்றிக்கழகம் கட்சியின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் ஏஜென்ட்களுக்கு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திலும் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் விஜய். இந்த நிலையில் விஜயின் போட்டியிடவுள்ள தொகுதிகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி விஜய் கோவை மாவட்டத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எதிர்பார்த்தது போலவே கோவையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் விஜய் கோவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களுக்கு மேல் உள்ள நிலையில் மற்ற தொகுதிகளிலும் விஜய்க்கான வரவேற்பு எப்படி உள்ளது என்பதை பொறுத்தே முடிவு செய்யப்படும் எனவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.